ஜனநாயகன் படம் லீக் செய்தவர்கள் கைதானாலும் பெயர் அறிவிக்கப்படாததில் இருக்கும் திடுக்கிடும் மர்மம். மலேசியா விமானம் ஒன்று சில வருடங்களுக்கு முன்பு நடுக்கடலின் மேல் பறந்தபோது 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திடீரென காணாமல் போன சம்பவம் அப்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலுக்குள் விழுந்ததா என்று கூட உறுதியான தகவல் தெரியவில்லை. சேட்டலைட், விமான ரேடார் எவற்றாலும் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறினார்கள். அப்படிதான் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஆன்லைனில் லீக்கான விவகாரத்தில் இந்த படம் யார் மூலமாக லீக் ஆகியிருக்கும், எதற்காக இதை லீக் செய்தார்கள், அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இப்போது வரை பல்வேறு வியூகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக 3 பேரை கைது செய்துள்ளது காவல்துறை. ஆனால் பொதுவாக இதுபோன்ற குற்றங்களை செய்தவர்கள் முகத்தை வெளியே பொதுமக்களுக்கோ மீடியாவுக்கோ வெளிப்படுத்தாவிட்டால் கூட அவர்கள் யார், அவர்களது பெயர் என்ன என்கிற விவரத்தை பெரும்பாலும் காவல்துறை தெரியப்படுத்துவதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஜனநாயகன் பட வழக்கில் குற்றவாளிகளின் பெயரை காவல்துறை வெளியிட மறுத்துவிட்டது. ஏற்கனவே இந்த படம் லீக் ஆனதற்கு ஒரு பக்கம் சென்சாரை கையில் வைத்திருக்கும் மத்திய அரசுதான் காரணம் என்று விஜய் தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. இன்னொரு பக்கம் திமுக தரப்பில்தான் இந்த படத்தை ஆள் வைத்து லீக் செய்து விட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் இந்த படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியாகி மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விஜயே இதை ஆள் வைத்து லீக் செய்து விட்டார் என்றும், அதனால்தான் இந்த வழக்கில் பெரிய ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார் என்றும் கூட சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது என்றால் அவர்கள் 3 பேர் யார், அவர்கள் பின்னணி என்ன, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளின் பெயரை கூட சொல்லாமல் மறைப்பதிலிருந்து ஒருவேளை இவர்கள் தற்போதைய ஆளுங்கட்சியான திமுகவால் ஏவப்பட்ட நபர்களாக இருக்குமோ, அதனால்தான் போலீசார் சம்பந்தப்பட்டவர்களின் பெயரை வெளியில் சொல்லாமல் பெயரளவுக்கு வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ என்று தற்போது பொதுமக்கள் மத்தியில் பரவலாக ஒரு கருத்து பேசப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தான் பெயரளவுக்கு 3 பேரை கைது செய்து கொள்ளுங்கள், ஆனால் அவர்களை பற்றிய தகவல்களை வெளியிட வேண்டாம் என்ற போலீஸ் தரப்பை சரிக்கட்டி இந்த விவகாரத்தை அமுக்க நினைப்பதாகவும் எதிர்த்தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு விரைவில் நீதிமன்றத்திற்கு வந்து இந்த குற்றத்திற்கான முகாந்திரம் என்னவென்று முதலில் பொதுமக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். அப்போதுதான் காவல்துறையின் பக்கமும் நீதித்துறையின் மேலும் இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும்.